வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓலை கொழுக்கட்டை. இதை பனை ஓலையில் செய்வாங்க, அது எங்களுக்கு கிடைக்கல, அதனால இதை வாழை இலையில் செஞ்சுருக்கோம். இதை நான் 1 கப் அரிசி மாவில் செய்ய போகிறேன். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வைக்கலாம். இது அடி பிடிக்க கூடாது, அப்பப்போ கிளறிக்கோங்க. இதோ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. எப்படியும் வெல்லத்தில் கொஞ்சம் குப்பைங்க இருக்கும், அதனால அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் அடுப்பில் ஒரு 1 நிமிஷம் வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் இதை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த கடலை தான் பொரிக்கடலை, ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. ஒரு 1 நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். இப்போ வறுத்த பாசி பருப்பையும் பொரிக்கடலையும் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும், அப்போ தான் பிசைறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கையை யூஸ் பண்ணி நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். இதை யூஸ்வலாக பனை ஓலையில் வச்சு கட்டி அவிப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பனை ஓலை எங்களுக்கு கிடைக்கல, அதனால வாழை இலை யூஸ் பண்ணிக்கிறோம். வாழை இலைக்கு நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி அழுத்திக்கோங்க, அப்போ தான் நிற்கும். இதை நம்ம இலையோடு அவிக்க போகிறோம். ஸோ வாழை இலையோட அந்த ஃப்ளேவரும் இதில் ஆட் ஆகும். என்ன தான் வாழை இலையில் செஞ்சாலும் பனை ஓலைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள். இதோ இலையெல்லாம் மடிச்சாச்சு. இதை இட்லி தட்டில் வச்சு அவிச்சிடலாம். இது வேக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இதோ நம்மளோட வாழை இலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.